Hi guys, இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த HTML அப்படின்னு நமக்கு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அதோட ஃபில் ஃபார்ம் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கரண்ட் வெர்ஷன் 5 இருக்குது. ஓகேவா? இதில் HTML அப்படிங்கிறதோட டெஃபனிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கெலிட்டன் ஆஃப் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு வெப்பேஜுக்கு தேவையான கண்டென்ட்ஸை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது, ஒரு இமேஜ் எப்படி வைக்கிறது, அதே மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் எப்படி வைக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால் HTMLோட பேசிக் டேக்ஸில் தான் நம்ம பண்ண முடியும். அதனால தான் நமக்கு HTML அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு HTML அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். ஓகேவா? அதில் எப்படி நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். HTML அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஃபஸ்ட்டு விஷயம், HTML அப்படிங்கிறத வந்து 2 டேமாக பிரிப்பாங்க. ஒன்று ஹெட் டேக், அனதர் ஒன் இஸ் பாடி டேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 டேக்ல தான் நமக்கு அடுத்தடுத்து என்னென்ன டேக்ஸ் பார்க்க போகிறோமோ அதை எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல HTMLங்கிறது 2 டேமாக மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட் டேக் வந்து ஹெட்டு, அனதர் ஒன் இஸ் பாடி. இந்த பாடிங்கிறதா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய இடமா இருக்கும். பாடி ஆஃப் த வெப் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் முதல் விஷயம் என்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த டூலை நம்ம ஒரு HTML டைப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஓகேவா? அந்த சாஃப்ட்வேர் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் எப்படி ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் தனியாக ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் HTML நோட்ஸ் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு விண்டோவாக வச்சுக்கணும். இப்போ இதில் தான் நமக்கு தேவையான ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன சொல்லிடுறேன்னா HTML tag டாட் HTML. HTMLனு இதுதான் HTML ஃபைல் ஃபார்மேட். ஓகேவா? இப்போ டேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த டேகுங்கிறது இந்த மாதிரி தான் நம்ம டேக், ஒரு ஓப்பனிங் டேக், ஒரு க்ளோசிங் டேக். ஒரு HTML அப்படின்னு நம்ம டைப் பண்ணும்போது இப்படி தான் நம்ம டைப் பண்ணணும். ஓகேவா? இதில் இப்போ நமக்கு வந்து ஹெட் செக்ஷன் அண்ட் பாடி செக்ஷன் ஆல்ரெடி சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு நான் பாடி செக்ஷன் கொடுக்குறேன். பாடி செக்ஷன் அப்படின்னா என்னன்னா என்னோட வெப்பேஜுக்கு தேவையான ஒரு ஹோல் கண்டென்ட்ஸையும் மொத்தமாக ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறது தான் பாடி அப்படிங்கிறது. ஓகேவா? பாடி கண்டென்ட்குள்ளே தான் நமக்கு தேவையான எல்லா வெப்பேஜோட கண்டென்ட்ஸையுமே நம்ம கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேராகிராஃப் டைப் பண்ண போகிறேன்னா பேராகிராஃப் அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து வெல்கம் டு ப்ரொடக்ட் சிஸ்டம் அப்படின்னு மட்டும் போட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு காப்பி பாத் பண்ணீங்க அப்படின்னா காப்பி பாத் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட க்ரோமில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே கொடுத்த உங்களோட அவுட்புட் இந்த இடத்துல வந்துடும். வெல்கம் டு ப்ரிடோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே இது நீங்கள் இந்த இடத்துல இன்ஸ்பெக்ட்லவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண கோடு வந்து இந்த இடத்துல இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ப்ரிடோ சிஸ்டம் இப்படி தான் நம்ம டைப் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HTML அப்படிங்கிறத 2 டேமாக பிரிக்கலாம்னு சொன்னேன். பாடி டேக் அண்ட் ஹெட் டேக். பாடி டேக்குக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஹெட் டேக் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், HTML tag டாட் HTML அப்படின்னு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அதே இது இப்போ நீங்கள் ஒரு க்ரிடோ சிஸ்டம் வெப்சைட் போனீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல IT ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இன் சென்னை அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி எனக்கு ஒரு வெப்பேஜை இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதை தான் ஹெட் டேக்குள்ளே கொடுக்க போகிறோம். ஓகேவா? எப்படி நம்ம செட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஹெட் டேக் அப்படின்னு கொடுத்துட்டு டைட்டில் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஓகேவா? டைட்டில் பார்க்குள்ள நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா ப்ரிடோ சிஸ்டம் HTML அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ போய் பாருங்கள், ஜஸ்ட் உங்கள் ஃபைலில் போய் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணாலே போதும். இந்த இடத்துல அந்த நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இதை மாதிரி தான் நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ண போகிறோம். ஒரு HTML அப்படிங்கிறதுல வந்து 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேகு, ஆட்ரிபியூட், எலமெண்ட் அப்படிங்கிறது. இப்போ டேக்னா இந்த மாதிரி ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும். இதுதான் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆட்ரிபியூட்னா என்ன, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர். இப்போ ஒரே நிமிஷம் பாருங்கள். இந்த இடத்துல லைவாகவே இப்போ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் இங்கே மவுஸை கொண்டு போகும்போது க்ரிடோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மவுஸை கொண்டு போகும்போது ஒரு வார்த்தை மாதிரி டிஸ்பிளே ஆகுது.
இந்த மாதிரி என்னோட கண்டென்ட்டை நான் இங்கே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு தான் நமக்கு இந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைட்டில் அப்படின்னு ஒன்று போட்டு இதில் நான் வந்து என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா வெல்கம் கண்டென்ட், இந்த இதோட நேம் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா வெல்கம் கண்டென்ட் அப்படின்னு வச்சுட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போவே ஜஸ்ட் நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் அந்த இடத்துல மவுஸை கொண்டு போனேன்னா பாருங்கள் எனக்கு அந்த வெல்கம் கண்டென்ட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுதா. இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம இதை மாதிரி கர்சர் கொண்டு போய் நம்ம ஒரு இதில் வைக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் வருதோ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நான் இந்த கர்சர் இப்படி கொண்டு போகும்போது எனக்கு அந்த வெல்கம் கண்டென்ட் அப்படிங்கிறது ஷோ ஆகுதா இல்லையா. இதை மாதிரி நம்ம பண்ணுறது தான் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 இடமும் எப்படின்னா இதை பேராகிராஃப் டேக் வாங்கியிருக்கோம், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக டைட்டில் வாங்கியிருக்கோம், அதுக்குள்ளே வந்து வெல்கம் டு குரோடோ சிஸ்டம்னு ஒரு மெசேஜ் வச்சுருக்கோம். இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஒரு HTML அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் ஆஃப் வெப் பேஜஸ், ஸ்கெலிட்டன் ஆஃப் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெப் பேஜுக்கான ஸ்கெலிட்டன் ஆஃப் பாடியை டிசைன் பண்ணுறாங்க. ஓகேவா. HTML அப்படிங்கிறதுல 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படும். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா டேக், ஆட்ரிபியூட், எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்ரிபியூட்டோட மீனிங் என்ன அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதில் எப்படி நம்ம ஒரு கோடிங் டைப் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஒரு HTML அப்படின்னு சொன்னாலே அது 2 மேஜர் ரோலாக பிரியும். ஒன்று ஹெட் செக்ஷன், அனதர் ஒன் இஸ் பாடி செக்ஷன். நமக்கு பாடி செக்ஷன் என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெப் பேஜுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த பாடி டேக்குள்ளே தான் நம்ம டைப் பண்ணணும். ஹெட் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டைட்டில் அப்படின்னு ஒரு டேக் செட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரெப்ரசன்ட் டு த டாக்குமெண்ட் டைட்டில் ஆர் டாக்குமெண்ட் நேம். நம்ம என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான நேமை வந்து நம்மளோட ப்ரௌசரில் இப்படி ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக தான் நம்ம டைட்டில் அப்படிங்கிறத செட் பண்ணுறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து HTML அப்படின்னா என்ன, அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.